வணக்கம் நண்பர்களே. ஒரு சூப்பரான மெகா வைகாசி சனி அமாவாசையானது வர இருக்கு. இந்த அமாவாசையுடைய சிறப்பு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். யாருக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா ரிஷப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 5th மந்தான இந்த மே மந்தில் 16ஆம் தேதி ஒரு அதிகாரப்பூர்வ நாளாக வருது. அன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக இந்த அதிகாரப்பூர்வ நாள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன நாள்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு தமிழ் மாதத்தில் 2வது மாதமான வைகாசியுடைய 2ஆம் நாள் கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை. இந்த நாள் அன்னைக்கு அமாவாசையானது வருது. இருள் நிறைந்த அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாள் தான் அதிகாரப்பூர்வமாக ஆன்மீகத்தில் மிக எச்சரிக்கையான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கையான நாளில் கிரகங்கள் ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கோ. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விதிப்படி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு விதிப்படி இந்த அமாவாசையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது. முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாள். முன்னோர்களை நினைத்து அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்யும்போது அதனால் நம்ம தலையெழுத்து மாறும். அதனால் அமாவாசை அன்னைக்கு உங்களோட ராசிப்படி செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையில் மிகுதியான பலனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மிகுதியான பலன்கள் பார்க்குறதுக்கு அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ ஷேர் பண்ணுற பரிகாரத்தையோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. சரி, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற. முன்னோர்களுடைய ஆத்ம சாந்தி அடையவோ சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதற்கும் ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு இதுதான் செய்யணும் என்பது பரிந்துரைக்கப்படுது. அதில் எளிய தான தர்மங்களை செய்து பித்திருக்களுடைய நல்லாசியை பெறுவது மிக முக்கியமான கடமை. ஸோ அந்த கடமையை தவறிட்டிங்கன்னா அதனால தான் உங்களுக்கு சாபமே வரும். அந்த கடமையை தவறாமல் இருந்தீங்கன்னா சாபம்லாம் எதுவும் வராது. முன்னோர்களை குளிர்விக்கிறதுக்கு உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னங்கிறத சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதியவர்கள் பராமரிக்கிறாங்கள அந்த மாதிரி முதியவர்கள் இல்லம் அந்த இல்லங்களுக்கு இந்த நாளில் சென்று உணவு உடை தானம் தர வேண்டும். இதனால் பெரியவர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எல்லா நாளுமே செய்கிறோம் அப்படின்ட்டு. எல்லா நாளும் செய்கிறத விட பர்டிகுலராக இந்த வைகாசி அமாவாசையில் போய் முதியவர்கள் பராமரிக்கக்கூடிய இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு உடை தானம் தர வேண்டும். அவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னா அதன் மூலிமா பெரியவர்களுடைய நல்லாசி கிடைக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் வைகாசி அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லக்கி அடிக்கும். ஆக்சுவலி லக்கி ஜாக்பாட்டை தட்டி தூக்குற மாதிரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் லக்கி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த விஷயம் என்ன, அதில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருந்தால் தான் நம்மளுடைய ஜாக்பாட்டை கரெக்டாக நாம் தட்டி தூக்க முடியும். அதனால் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசினருக்கு வைகாசி அமாவாசையில் என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வம், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த வைகாசி அமாவாசையில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை சந்திக்கிறது. இந்த பயிற்சிகளோட அடிப்படையில் பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே ரிஷபராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடிய நிலை உருவாகுது. அதனைத் தொடர்ந்து அமாவாசையுடைய பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுகிறது.
இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்து இருக்கிறது 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில், வருமானம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் தாக்கம் ஏற்படும். ஸோ அதில் என்ன மாதிரியான தாக்கம் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன தாக்கம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ரிஷப ராசினருக்கு இந்த அமாவாசையிலிருந்து ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்வது ரொம்ப 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 நல்லது. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் வாங்கி தருகிறேன் என்று கூறி பணம் வாங்கி திருப்பி கொடுக்காத சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் அந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடாமல் கவனமாக இருக்கணும். மாமனார் அப்பா பணம் கேட்டு நிலைமை ஏற்படும். சண்டை செலவுகள் வந்து ஏற்படும். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பணம் உங்களிடம் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காத அமைப்பு ஏற்படும். அதனால் யாரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது மெயினாக இந்த டைம் வந்து உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதோடு முகம், கண், சளி தொந்தரவு, காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூக்குத்தி, வைர நெக்லஸ், எலக்ட்ரானிக் பொருட்கள், கணினி போன்றவை வாங்குவதற்கு இது அதிர்ஷ்ட டைம். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு வாங்குங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எது வேணாலும் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம். இடத்துல கூட முதலீடு செய்கிறதா இருந்தால் செய்யலாம். சகோதரர்கள் மூலமாக முதலீடு செய்யக்கூடிய யோகம் இந்த டைம் உண்டு. அதனால் இந்த யோகத்தை பயன்படுத்தி முதலீடு செய்கிறது, வாங்கிறது இந்த மாதிரிலாம் வாங்கி அதிர்ஷ்டத்தை பெற்றுக்குங்க. பெரிய வெற்றியும் முன்னேற்றமும் இந்த டைம் ஏற்படும். இந்த அமாவாசையிலிருந்து அற்புதமான முன்னேற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தை தவிர மற்ற எந்த ஒரு பெரிய பாதிப்பும் உங்களுக்கு பெருசாக இல்லை. பெரியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காசு பணத்திற்கு பெரிய பஞ்சம் எதுவும் ஏற்படாது. ஸோ நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம். பக்கத்து ஊருக்கு சென்று வரலாம், இல்லை பக்கத்து வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணலாம். ஏன்னா பெரிய பஞ்சம் பணத்துக்கு ஏற்படாதுங்கும் போது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நிறைய பயணங்களை இந்த டைம் மேற்கொண்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யோகம். அதனால் அதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. நிகழ்ச்சிகளுக்கு, விழாக்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. தேர் திருவிழாக்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் உண்டு. நினைத்த விஷயங்களை எடுக்கக்கூடிய, முடிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனை திட்டமிட்டு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் எது பண்ணுறதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. பொறுமையாக இருந்து செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி ஏற்படும். அதனால் பொறுமையாக இருக்க பாருங்கள். பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழியை மட்டும் ஞாபகம் வச்சு பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். இந்த அமாவாசை பலன் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ வந்து பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த தாள்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதே ராசியாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை புதுசாக சந்திக்கிறேன்.